ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா பசலிக்கீரை குழம்பு. அதுக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற பசலிக்கீரையை கழுவி இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கு வெங்காயம், பச்சை மிளகா, தக்காளி, பூண்டு இதெல்லாம் தான் தேவை. இதோட கொஞ்சம் பருப்பு. நம்ம பூண்டு எடுத்துக்கிட்டோன்னா கேஸ்ட்ரிக் ஆகாமல் பார்த்துக்கும். பச்சை மிளகா ஒரு நல்ல டேஸ்ட்டை கொடுக்கும். தக்காளி ஒரு புளிப்பு கொடுக்கும். அப்புறம் வெங்காயம் ஆஸ் யூஷுவல் நம்ம எல்லா டிஷ்க்கும் சேர்க்குறது தான். இதில் துவரம்பருப்பு 1 கப் எடுத்துருக்கிறேன். அந்த 1 கப் துவரம்பருப்பு கூட நம்ம எடுத்து வச்சுருந்த பூண்டு பல். நான் இதில் 8 பல்லுக்கு மேலே சேர்த்துருக்குறேன். உங்களுக்கு வேணும்னா இன்னும் கொஞ்சம் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம், இல்லை கம்மி பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம். அப்புறம் வெங்காயம், பச்சை மிளகா, தக்காளி. வெங்காயத்தை நான் சும்மா ரஃப்பாக சாப் பண்ணியிருக்கேன். இது கூட நல்ல பழுத்த தக்காளியாக 2 தக்காளி எடுத்துருக்கிறேன். ஏன்னா நான் புளி ஆட் பண்ண போகிறதில்ல, அதனால் நம்மளுக்கு இந்த தக்காளி தான் புளிப்பு சுவையை தரும் இந்த குழம்புக்கு. அதனால் கொஞ்சம் 2 தக்காளி நான் ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா இதை ப்ரெஷர் குக் பண்ணி எடுக்க போகிறோம். இதுக்கு நல்லா முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றணும். தண்ணி ஊற்றிட்டு நம்ம மூடி வச்சு விசில் கொடுத்துடலாம். ஒரு 2 விசில், நல்லா ஹையில் 2 விசிலும் லோவில் 1 விசிலும் கொடுத்திங்கன்னா இந்த பருப்பு நல்லா வெந்துடும். நல்லா வெந்ததுக்கப்புறம் இந்த பருப்பை நல்லா மசிச்சுக்கணும். நல்லா மசிச்சுட்டு, அதாவது ரொம்ப அதுக்குன்னு மிக்சியில் போட்டு அரைக்கிற அளவுக்குலாம் மசிக்க தேவையில்லை. ஒரு 75% இதை மசிச்சுட்டு, ஏன்னா திருப்பி நம்ம இதை குக் பண்ண போகிறோம். ஸோ ஒரு 75% ஆகிற அளவுக்கு மசிச்சுட்டு நம்ம கழுவி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற கீரையும் நம்ம இதோட சேர்த்துடலாம். இதோட குக்கரில் சேர்த்து ஒரு விசில், நல்லா ஹையில் ஒரு விசில் விட்டோன்னா நம்மளோட கீரை நல்லா வெந்து வந்துடும். இப்போ மூடி வச்சு விசில் விட்டுடலாம். இப்போ நம்மளோட கீரை வெந்து வந்துருச்சு. இந்த கீரையும் பருப்பு அந்த இது எல்லாமே நல்லா நம்ம மசித்து எடுத்துக்கலாம். இப்போது நல்லா மசித்து எடுத்துகிட்டு இந்த கீரையை நீங்கள் களியோடையோ இல்லை சாப்பாட்டுக்கோ இல்லை சப்பாத்திக்கு கூட தொட்டுக்க சாப்பிட்லாம். சாதத்துக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஒரு ஸ்பூன் நெய் இல்லைன்னா நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிட்டு பாருங்கள், ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இது கூட தொட்டுக்கிறதுக்கு கூட எதுவும் அவ்வளோவா தேவைப்படாது. இது உடம்புக்கு ரொம்பவே குளிர்ச்சி தரும். அப்புறம் ஒரு வடை சட்டி வச்சு எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, உளுந்தம்பருப்பு இதெல்லாம் நம்ம தாளிக்கிறது ஆஸ் யூஷுவல் நம்ம தாளிக்கிறது. ஆனால் நான் கீரைக்கு கருவேப்பிலை போட மாட்டேன் இந்த கீரைக்கு. அதனால் நம்ம கருவேப்பிலை ஸ்கிப் பண்ணிவிட்டு வெறும் வெங்காயத்தை இங்கே ஆட் பண்ணுறேன். நான் கடுகு, உளுந்தம்பருப்பு, வெங்காயம் போட்டுட்டு கொஞ்சமாக மிளகாத்தூள் போட்டு அது வதங்கினதுக்கப்புறமா இந்த கீரையை நம்ம மசித்து வச்சுருக்கோம்ல, அதை எடுத்து இப்போ வடை சட்டியில் கொட்டிக்கலாம். கொட்டிட்டு நல்லா கிண்டி விட்டுட்டு உப்பு போட்டு அது ஒரு 2 மினிட்ஸ் கொதிக்கட்டும். கொதித்ததுக்கப்புறமா நம்மளோட கீரையை நம்ம நல்லா கிண்டி விட்டுட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் கொதிக்க விட்டுட்டு வெயிட் பண்ணலாம். சிம்மில் கொதிக்க விடுங்க. அப்போ தான் நல்லா கீரை பருப்பு எல்லாம் ஒன்று சேர்ந்து வரும். இதை நீங்கள் அப்படியே குக்கரில் இறக்குனதோடு விட்டு அதில் தாளித்து கொட்டினீங்கன்னா அவ்வளோ டேஸ்ட் இருக்காது. அவ்வளோதான். இந்த பசலிக்கீரை குழம்ப எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். ரொம்பவே ஈஸியான ரெசிபி. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.